கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலே நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவி ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதி. ஆஹா ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலக்கமில்லையே. ஏழை எனக்கு ஏழை எனக்கு அடைக்கலமே. அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே. அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை. ஓ என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலே நான். பயம் வேண்டாம் உன் அருகிலே நான். என்றுரை செய்தவர் ஆராதிப்போம். நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ. தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவிய ஆராதனை. ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவிய ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ.
ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகிலே நான் என்றுரை செய்தவரை ஆரா என்றுரை செய்த அப்பா, என்ன வந்தாலும் நீங்க எங்களை விடவே மாட்டீங்க. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அந்த ஒரு விசுவாசம் தான் அப்பனே எங்கள் ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடலை சாம் நமக்காக பாடுவார். ஹல்லேலூயா. இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு என் உள்ளத்தின் பலனே நீதானையா. சொல்லுங்க. ஓ என் உள்ளத்தின் பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. விண்ணிலும் இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. சொல்லுவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீதானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். நீதானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி. உம்மோடுதான் உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா அப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகிறீர். ஏசப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகிறீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் ஓ நல்லவரே, நீர் வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவ. சித்தம் போல் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். சொல்லுவோம். சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஓ முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. சொல்லுவோம். நல்லவரே, வல்ல. உம்மைத்தானே உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். ஓ உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான்
உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே, ஓ வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே. நீங்க வல்ல எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ. ஓ எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீ. ஓம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீ. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே. சொல்லுவோம் எங்க வல்லவரே. நன்றி ஐயா ஓ நாள் முழுதும் நல்லவரே. இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஓ விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது? நீதானையா நீதானையா என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே அற்றி கொண்டே. நீதானையா ஜெயெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. நல்லவரே வல்லவரே. சொல்லுவோம் நல்லவரே வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே சுராஜா எங்கள் மனதில் வீசும் மனம் வீசும் ரோஜா. ஏசுராஜா சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீர். சேற்றில் இருந்து என்னை எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். கண்மலை நாற்றமான இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். கண்மலை மேல் நல்லவரே நல்லவரே வல்லவரே. சொல்லுவோம் வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் சொல்லலாம் விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். கண்மலை தகப்பனே ஓ தகப்பனே தந்தையே. சொல்லுவோம் எங்க தந்தையே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. ஓ மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே ஏசுராஜா எங்கள் மனதில் வீசும் மனம் ரோஜா. ஏசுராஜா சாரோன் ரோஜா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே கிருபையே. சொல்லுவோம் ஓ மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபதா உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது. உங்க கிருபதா உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே சொல்லுவோம், அந்த கிருபையை நினைத்து கொண்டாடுவோம். உங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஒன்றுமில்லா நேரம், ஒன்றுமில்லா உண்மையாய் அவரை நோக்கி பாடுவோமா? ஆமாப்பா, எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே ரபா ஷிகரே பௌடியாண்டா ரபா. மாறாத நல்ல கிருபையே வரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான். அல்லேலூயா, கரங்களை அல்லேலூயா 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 சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் கரங்களை தட்டி உற்சாகமாக, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எல்லாம் உணர்ந்து சொல்லுவோமா? என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் உணர்ந்து சொல்வீங்களா? என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே.
ஓ என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. இயேசு ஒருபோதும் மாறாதவர், எவரையும் கைவிட தெரியாதவர். இயேசு ஒருபோதும் மாறாதவர், எவரையும் கைவிட தெரியாதவர். ஒன்று சொன்னால் அதை செய்து முடிப்பவர், ஒன்று சொன்னால் அதை செய்து முடிப்பவர். அதை செய்யும் அளவும் விட்டு விலகாதவர், அதை செய்யும் அளவும் விட்டு விலகாதவர். இயேசு ஒருபோதும் மாறாதவர், எவரையும் கைவிட தெரியாதவர். இயேசு ஒருபோதும் மாறாதவர், எவரையும் கைவிட தெரியாதவர். ஒன்று சொன்னால் அதை செய்து முடிப்பவர், ஒன்று சொன்னால் அதை செய்து முடிப்பவர். அதை செய்யும் அளவு விட்டு விலகாதவர், அதை செய்யும் அளவும் விட்டு விலகா. ஏன் அழுதாய் என் மகனே, ஏன் அழுதாய் என் மகளே, உன் அருகில் இயேசு உண்டு. சொல் மனமே, உன் அருகில் இயேசு உண்டு. சொல் ஏன் அழுதாய் என் மகனே, ஏன் அழுதாய் என் மகளே, உன் அருகில் இயேசு. உன் கண்களை மூடி, கண்களை மூடி சொல்மா. இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கர்த்தர் ஆற்றுவார். இயேசு ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர், இயேசு ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் மனதுருக்கத்தின் தேவனா, மேல் இரக்கமுடையவரா இங்கு வந்திருக்கிறார். யாக்கோபே, உன் குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். இஸ்ரவேலே, உன் மீறுதல்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறாராம். உன் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க இருதயத்தை தர அநாதி கதவுகளே திறவுகள். மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கட்டும். ஓ ரபாபாலா ஷேகேரே பேரியாதாரா. அப்படியே கண்களை மூடி இயேசுவை உணர ஆரம்பிங்க. ரியாபாலா ஷேகேரே பேலியாதரோலோ. அவர் அப்படியே நெருங்கி வருவார். உன் செவிகள் கேட்க அவர் பேசுவார். உன் செவிகள் கேட்க இயேசு பேசுவார். ரியாபாலா ஷேகேரே. எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. எப்பொழுதும் சொல்வோம் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. என் மேய்ப்பர், என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் என். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம். என் நேசரே, என் மேய்ப்பரே, என் நேசரே, என் மேய்ப்பரே,
எப்போதும் நீர்தானையா. ஓ என் முன்னே நீர்தானையா. என் இதயம் சொல்லுவோம், என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஓ என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும் என் தகப்பன் நீரே, பாரம்பரை சொத்தும் நீரே. இந்த ஒரு விஷயம், என்னை காக்கும் தகப்பன் நீரே, என்னை காக்கும் தகப்பன் நீரே, பாரம்பரை சொத்தும் நீரே. என்னேசரே என்னை பாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னேசரே என்னை எப்போதும் என் முன்னே நீதானையா. என்னேசரே என்னை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பாரே. என்னேசரே என்னை பாரே, எப்போதும் நீர்தானையா. ஏசப்பா என் முன்னே நீர்தான், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இந்த வார்த்தை முதல்ல பைபிள்ல வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்வார், he will take care, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட கூட்டு போயிட்டு இருக்கிறார் மலை மேல. அங்க யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க, யாரும் ஒத்தாசைக்கு வர மாட்டாங்க, கூட யாரும் நிக்க மாட்டாங்க, யாராச்சும் அடிச்சு போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. தனியா 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க மலை மேல போயிட்டு. அப்போ ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தைக்கு, அப்பா எல்லாம் இருக்குது ஓகே, ஆடு எங்க அப்படின்னு சொல்லி ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். ஆபிரகாம் கிட்ட பதில் இல்லை. ஆக்சுவலி பதில் இவர் தான், ஆனா ஆபிரகாமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோர்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல ஆபிரகாம் கிட்ட. ஆனா ஆபிரகாம் ரொம்ப விவரமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய விரோதியா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, கவலைப்படாத. அவங்கள என்ன பார்த்து சொல்லாதீங்க, கவலைப்படாதீங்க, ஏசப்பா பார்த்து கொள்வார். அதுக்கு தானே நம்ம இங்க வந்திருக்கிறோம். யாரை பார்க்க வந்திருக்கோம்? ஆண்டவர். இன்னொரு முறை பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கவலைப்படாதீங்க, நம்ம அப்பா. சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, நம்ம அப்பா பார்த்து கொள்வார். இப்ப விசுவாசமா அவங்க 2 கரங்களை உயர், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே. சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும். சொல்லுங்கம்மா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. கடைசியாய் அப்படியே தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை, மேல இருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. 2 கரங்களை உயர்த்தி, நீங்க எல்லாம். தலைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே. ஹalleluya. நீங்க எல்லாமே எல்லாமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. நம் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் நடத்தப் போகிறார். நீ எதில் குறைவாய் இருக்கிறாயோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, is anything too hard for the Lord? இயேசுவுக்கு எல்லாம் சுலபமான காரியம், எல்லாமே. ஹalleluya. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தகப்பனே, அந்த விசுவாசத்துல தான்ப்பா நாங்க வந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்துல தான்ப்பா நாங்க உயிரோடவே இருக்கிறோம். அந்த விசுவாசத்துல தான்ப்பா உங்களை பிடிச்சிருக்கிறோம். எங்களை விடவே மாட்டீங்கப்பா. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வந்தவங்க யாவரையும் மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். நம்ம சபையில 7ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் சிலுவை தியானம் கூட்டம் நடைபெறுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் அது நடக்குதுன்னு? வெரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வர்றது தான் இல்லை. பரவாயில்ல, இத்தனை நாட்கள் நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம். கடைசி ஒரு வாரமாவது தயவு செய்து வாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது வெளியேற பெற்ற ஒரு நேரம். ஆமென். இந்த நாளிலும் நமக்கு விசேஷித்த செய்தியாளரை கர்த்தர் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறார் ஈவினிங் சர்வீஸ்க்கு. நாளை ஈவினிங்கும் அவர் தான் நம்ம மத்தியில் பேசுவார். ஒரு பெரிய சபையினுடைய போதகர். நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் இஸ்ரவேல் சாந்தப்பா அவர்களை, நல்ல கரங்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாஸ்டர் இஸ்ரவேல் சாந்தப்பா அவர்களை நம்ம வரவேற்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கருத்தை பிடிச்சி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதலை கொடுக்கிறாரோ அதை சொல்லி அவங்களை ஆசீர்வதிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் போடுகிறாரோ அந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொன்னபடியே ஆகும். இந்த நாளிலே உங்கள் நடுவில் மறுபடியும் கடந்து வர ஆண்டவர் பாராட்டின அவருடைய பெரிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். நம் நடுவிலே நம்முடைய தேவன் மாத்திரம் உயர்ந்தவர். ஆமென். கர்த்தர் தான் உயர்ந்தவரை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதனும் உயர்ந்தவர்கள் அல்லவே இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளையினுடைய கடைசி கூட்டத்தில் எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஃபைனான்ஸில் எப்படி ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது, நம்முடைய ஃபைனான்ஸை கர்த்தர் நமக்கு எப்படி சந்திப்பார், எங்களுடைய வாழ்க்கையில் அங்கே கடந்து போன எங்களுடைய அனுபவங்கள், கர்த்தரங்களை ஆசீர்வதித்த விதங்களை குறித்து என்னுடைய சாட்சிகளோடு கூட நாளை தினத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவி யானவரீ, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே, என் நினைவினை ஆக்கிரமியும், என் இதயத்தை ஆக்கிரமியும், என் சரீரத்தை ஆக்கிரமியும், ஆவியானவரே, என் நினைவினை ஆக்கிரமியும், ஆவியானவரே. அருமையான பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாட்டு வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட என்ன பேச நீர் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வார்த்தைகள் எங்களது மாற்றினது கிடையாது. மனுஷனுடைய ஆலோசனைகள் எங்களை மாற்றினது கிடையாது. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஜெனிப்பித்திருக்கிறது ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யோபுவின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். இந்த யோபுவினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வாழ்க்கை. முதலாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிற போது அந்த யோபுவை தேவன் எப்படி ஆசீர்வதித்து தேவன் வைத்திருந்தார் என்று சொல்லி அது முதலாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசிக்கிற போது அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது அவனுடைய உலக பிரகாரமான அவருடைய வாழ்க்கை. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மேலே எழுதப்பட்டிருக்கிறது. ஊச் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் இந்த யோபு. ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட வாழுகிற ஒரு மனிதன் இந்த அருமையான யோபு. அவனுக்கு ஆண்டவர் அருமையான 10 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருந்தார். அந்த பிள்ளைகள் தங்களுடைய முறைகள் வருகிற போது தன்னுடைய வீட்டில் அழகான விருந்தை ஏற்படுத்துவார்கள். அவருடைய சகோதரிகள் எல்லாரையும் அழைத்து சகோதரிகள் எல்லாரும் இணைந்து அந்த விருந்தை கொண்டாடுகிற போது அருமையான யோபுடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். ஐயோ, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விடுவார்களோ, என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி விடுவார்களோ என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் பயப்படுகிற ஒரு மனிதன் இந்த யோபு. அவருடைய விருந்தின் காலங்கள் முறைகள் முடிகிற போது அவருடைய எல்லாரையும் அழைத்து அவரை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காய் ஜெபித்து அவருடைய லக்கத்திற்கு தக்கதாக தகன பலிகளை செலுத்தி அவன் தேவனை பணிந்து கொள்ளுகிற தொழுது கொள்ளுகிற தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த அருமையான யோபு. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சரிவை இந்த அருமையான யோபு கண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களிலே நம்ம யோசிப்போம், ஆண்டவருக்குள்ள நல்ல தீர்மானங்களை நம்ம எடுப்போம். தீர்மானங்களை எடுக்கிற அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்ப்போம். இன்னைக்கு திருச்சபையில் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை ஊழியத்திற்கு நியமித்தோம். ஒரு நாள் அவர் வந்து சொன்னாரு, என்னைக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோமோ அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர ஆரம்பித்தது. என்னைக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோமோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. அன்றைக்கு என்னுடைய சரீரத்தில் பயங்கர வியாதிகள் வர ஆரம்பித்தது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த மாலை வேளையில் நீங்களும் அப்படி சொல்லக்கூடும். என்னைக்கு நான் வேதத்தை எடுத்தனோ அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை. என்னைக்கு வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கு என்னுடைய பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தது. என்னைக்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சனோ அன்னைக்கு என்னுடைய வேலை போயிருச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய ஒரு மிகப்பெரிய இனம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய கேள்வியாக இதற்கு ஏன் 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 இதுக்கு என்னதான் பதில் என்று சொல்லி அநேகர் யோசிக்கிறவர்களாகி காணப்படுகிறார். ஒருவேளை பிசாசு செஞ்சிருப்பானோ அல்லது ஆண்டவர் அனுமதிச்சிருப்பாரா, ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அருமையான இந்த தேவ மனிதனாகிய இந்த யோபுடைய வாழ்க்கை கூட தேவனோடு கூட உறவாடுகிற மனிதனாக தேவனுக்கு முன்னாலே தன்னை சரியாய் வைத்துக் கொள்ளுகிற ஒரு அருமையான ஒரு மனிதனாக ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் அவருடைய வாழ்க்கையில
ஒரு பயங்கர வனாந்திரம் ஒன்று அப்படி வாழ்க்கையில கடந்து வந்தது. ஒரு சரிவை இந்த யோபு சந்தித்தார். இந்த வனாந்திர வாழ்க்கையை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? இந்த வனாந்திரத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய வனாந்திரம் ஏன் சீக்கிரத்திலே முடிவுக்கு வருவதில்லை? வனாந்திரங்கள் எப்பொழுது முடியும் என்கிற அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நர்மையான இந்த மனிதனாகிய யோபுடைய வாழ்க்கையில ஏன் வனாந்திரம் வந்தது? அந்த வனாந்திரத்தின் நடுவில் அவர் எப்படி நடந்து கொண்டார்? அவர் என்ன செய்தார்? எவ்வளவு காலகட்டத்திலே அப்படி வனாந்திரங்கள் முடிந்தது என்று சொல்லி இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு சில செய்தியை இந்த நாளிலே தேவனுடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த யோபுடைய சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும். அவன் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற நாளிலே ஒரு நாளிலே பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். ஆண்டவர் கேட்டாரு, எடுத்த உடனே ஆண்டவர் கேட்டார், நீ என்னுடைய தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாய், அவனை நீ பார்த்தையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பிசாசு எதுக்கு வந்து நிற்கிறான்னு சொல்லி. அவன் சொன்னா, ஆண்டவரே, அந்த யோபுவை சுற்றிலுமாக நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அந்த வேலியை நீர் எடுத்து பாரும், அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும் என்று ஆண்டவர் பார்த்து சொன்னான். தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் எப்பொழுது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வேலியை தேவன் போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் செய்கிற முதல் வேலை, ஏசாயா 5வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு செழிப்பான திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறது என்ன? ஒரு அழகான ஒரு மலை தேசத்தில், ஒரு மலை மேட்டில் எனக்கு ஒரு செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பாட்டை பாடுவேன், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் செய்கிற வேலை என்ன? அவர் அதை என்ன செய்கிறாரு? பின்னால நீங்க அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டம் வேற யாரும் இல்லை, அது நீங்களும் நானும் தான். ஆமென். அவருடைய திராட்சை தோட்டம் நீங்களும் நானும் தான். ஆண்டுடைய பிள்ளைகள் தான் அவருடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்திற்கு தேவன் முதல்ல செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னா, அதற்கு முதலாவது தேவன் ஒரு வேலி அமைக்கிறார். ஆமென். ஏன் தேவன் வேலி அடைக்கிறாரு? அதுக்கு பின்னால் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. என்ன சொல்றாரு? முதல்ல அதை சுற்றிலுமாக தேவன் ஒரு வேலி அடைத்து அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய கற்களை தேவன் பொறுக்கி எடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக விதமான கரடுமேடான அனுபவங்கள், அநேக விதமான கற்கள் போன்ற அனுபவங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற, நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முளைக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற கற்களை எல்லாம் தேவன் முதலாவது நம்முடைய வாழ்க்கை விட்டு தேவன் பொறுக்கி எடுக்கிறார். அடுத்து தேவன் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவர் அதன் நடுவில் அதில் என்ன செய்கிறார்? உயர்குல திராட்சை செடிகளை அதில் நட்டுகிறார். ஒரு ஹைபிரிட், நல்ல ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த அருமையான திராட்சை செடிகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நட்டுகிறார். அடுத்தது அதை பாதுகாப்பதற்கு ஒரு காவல் கோபுரத்தையும் தேவன் கட்டி வைக்கிறார். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். நம்மை பாதுகாக்கிறதில் தேவன் கவனம் உள்ள தேவன். இந்த யோபுடைய வாழ்க்கை கூட தேவன் பாதுகாத்து வைத்திருந்தார். ஏன்னு சொன்னால் அந்த யோபு தேவனுடைய பார்வையில் ஒரு திராட்சை தோட்டம். அந்த யோபு தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே அவனை சுற்றிலுமாக தேவன் ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பை தேவன் எடுக்காத பட்சத்தில் எந்த பிசாசும் உள்ள வர முடியாது. ஆமென். எந்த பிசாசும் உள்ள வர முடியாது. ஆனா நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அல்லது எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் வனாந்தரத்தில் தான் ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்த தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறார்?
ஒரு திடீரென்று சொல்லி ஒரு சரிவு வருகிறது. ஒரே நாளிலே இந்த யோபு என்ன செய்கிறார்னா ஒரு பயங்கர வாழ்க்கைக்குள்ள அவன் கடந்து போகிறான். அப்படி பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அப்படி ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் பறிபோனது. அவருடைய திராட்சை தோட்டங்கள் பறிபோனது. அவருடைய விளைச்சல்கள் எல்லாம் பறிபோனது. கடைசியாக அவருடைய சரீரமும் சேர்ந்து பயங்கர நிலைக்குள்ளே கடந்து போன அந்த சூழ்நிலையிலே யோபு 3 காரியங்களை செய்வதிலே கவனமுள்ளவனாயிருந்தான். 3 காரியங்களை செய்வதிலே கவனமுள்ளவனாயிருந்தான். நம்முடைய வனாந்தரத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட காணப்பட வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நன்றாயிருந்தவருடைய வாழ்க்கை திடீரென்று சரிந்து போகிற போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க அந்த யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். நிர்வாணியாய் என் தாயினுடைய கற்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அந்த இடத்துல முதல் காரியம் சொல்லுகிறது, தன்னுடைய வனாந்தரத்தின் நடுவில் இந்த யோபு என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யவில்லை. எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சரிவை நம்முடைய வாழ்க்கையில காணும் போது உடனே தேவனை குறை சொல்லுவோம். இந்த ஆண்டவருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சு என்னத்தை கண்டேன்? என்னைக்கு இந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. இந்த ஆண்டவருக்கு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன், என் வாழ்க்கையில பயங்கர நிலை வந்துருச்சு. இனிமேல் இந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த தேவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அநேகர் தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, ஏன் இந்த வனாந்தரம்? ஏற்கனவே ஆண்டவர்களே மிக அருமையாய் இருக்கிற இந்த யோபுவை தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு தீர்மானிக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கிற ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானிக்கிறார். தேவனுக்காக வாழுகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தீர்மானிக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் அவனை பார்க்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இவன் கையில ஒரு 50 லட்சம் ரூபாயை கொடுத்தா இவன் எப்படி பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி தேவன் அவனை பார்க்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஒரு 100 ரூபாய் முதல்ல கொடுப்பார். அந்த 100 ரூபாயை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதில் தேவன் கவனமா என்னை கவனிச்சுட்டே இருப்பார். அதை வைத்துதான் தேவன் என்ன செய்ய போறார்னா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கையில கொடுக்க போகிறார். இந்த யோபுவினுடைய முடிவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது. ஆனா கடைசி அவருக்கு எத்தனை வந்துச்சு? 14000 ஆடுகள் அவனுக்கு கடந்து வந்துச்சு. 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 6000 ஒட்டகங்களாய் மாறினது. 500 ஏறு மாடுகள் இருந்தது, 1000 ஏறு மாடுகளாய் மாறினது. 500 கழுதைகள் இருந்தது, அது 1000 கழுதைகளாய் மாறினது. இதுதான் தேவனுடைய திட்டம். யோபுவை 2 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அவனை கொஞ்சம் தேவன் பார்க்க விரும்புகிறார். தேவன் அவனை பார்க்க விரும்புகிறார். ஏன் யோபு எப்படி நடந்து கொள்வான்? அவனை ஆசீர்வதிக்கும் போது என்னோடு கூட இருப்பானா? அவனுடைய கரத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற போது அதை அவன் எப்படி பயன்படுத்த போகிறான், அதை எப்படி அவன் சொந்தம் கொண்டாட போகிறான் என்று சொல்லி ஆண்டவர்களை அவனை பார்ப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்றார்னா ஒரு வனாந்தரத்துக்கு தேவனை கொண்டு போகிறார். எந்த ஊழியக்காரனிடத்தில் போய் நீங்க கேட்டீங்களாலும் இந்த வனாந்தரத்தை அவங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம். நான் ஒரு வனாந்தரத்தை கடந்து வந்தவன். ஒரு நாள் ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னாரு, நீ துண்டை உதறிட்டு வந்தாண்டா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நீ வெறுங்கையாய் வந்தவன் தானே? ஒரு ஆரம்ப ஊழியத்தில் ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, தம்பி நாங்க கொடுக்கிற காசுல தானே தம்பி நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னாங்க. அது உண்மை. வெறுங்கைய வீசிட்டு தான் அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன், துண்டை உதறிட்டு தான் அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஆண்டவர் என்னை பார்த்தாரு, இந்த வெறுமையா இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்க போறோம்?
வெறுங்கையா இருக்கிற இந்த காலத்துல இவன் எப்படி நடந்து கொள்ள போகிறான் என்பதை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காண விரும்பினான். ஏன்? அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவரனை ஷேப் பண்ண தேவன் விரும்புகிறார். நான் கடந்து போன வனாந்தரம் பெருசு. அவருடைய திருச்சபையில் இருக்கிற அருமையான அன்பு சகோதரன் சைமன் ராஜ் அவர்கள் இங்க இருக்கிறது நான் பார்க்கிறேன். காலையில் கூட ஒரு ஆராதனை ஒரு பிரதர் இருந்தார். வனாந்தரங்கள் உங்களுக்கு தெரியும். நான் கடந்து போன நிந்தைகள், அவமானங்கள், சபை உடைக்கப்பட்ட நிலை, தெருவில் நின்ற வாழ்க்கை, கண்ணீர் வெடித்த வாழ்க்கை, தலையில சாம்பல் அள்ளி போட்டுட்டு கிழிஞ்ச சாக்கை எடுத்து என் மேல போத்திட்டு ஒரு நாள் முழுவதும் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடந்த அனுபவங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. ஆண்டோடைய கேட்ட, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு? ஏனையா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி? நான் என்ன தவறு செய்தேன்? என்னுடைய வாழ்க்கை இப்படி? எல்லா ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் உண்டு. எல்லா தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் உண்டு. எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் இருக்கிறது. ஆனா அந்த வனாந்தரத்தின் நடுவில் நாம் நிரூபிக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு உண்டு. அந்த வனாந்தரத்திலே நாம் நிரூபிக்க வேண்டிய காரியங்களை நாம் நிரூபிப்பதற்கு நாம் தவறி போவோம் என்று சொன்னால் நம்முடைய வனாந்தரம் நீண்டு கொண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளிலே கடந்து போக வேண்டிய வனாந்தரத்தை அவர்களுடைய முறுமுறுப்பின் காரணமாக 40 வருஷமாய் அது நீண்டு கொண்டு கடந்து போனது. நம்முடைய வனாந்தரத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழாவிட்டால் நம்முடைய வனாந்தரங்கள் நீண்டு போயிடும். நம்முடைய வனாந்தரங்கள் நீண்டு போயிடும். அது ஒரு பயங்கரமான அனுபவமாய் மாறி போயிடும். இந்த அருமையான யோபுடைய வாழ்க்கையில தன்னுடைய வனாந்தரத்தின் நடுவில் அவர் செய்த முதல் காரியம் என்ன சொன்னால், அவன் பாவம் செய்யவில்லை. எது பாவம்? நம்ம சொல்லுவோம், பொய் பேசுறது பாவம், திருடுகிறது பாவம், வரிசையா சொல்லிட்டு போவோம். காலம் முழுவதும் சொல்லனதைய ஒரே வார்த்தையில சொல்ல போனா, நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறதே பாவம். நம்முடைய வனாந்தரத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய கற்பனையின்படி நடப்பதற்கு நம்ம கவனமா இருக்கும். வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பி உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசி. 3வது வசனத்தை வாசி. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தை வாயினாலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். போதும் போதும். தேவன் என்னை பசியினாலே வருத்துகிறார். ஆண்டவர் என்னை ஒரு வனாந்தரத்தில் தேவனை நடத்துகிறார். அந்த இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய கற்பனைகளின்படி நான் நடப்பேனா நடக்க மாட்டேனா என்பதை காணும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அந்த வனாந்தரத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய வசனத்தின்படி நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா, தேவனை விட்டு விலகிடுவாங்களா விலக மாட்டாங்களா. அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, கர்த்தரிடத்திலிருந்து வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு விசுவாசமே. எபிரேயரின் புஸ்தகம் எடுக்க வேண்டாம், 11வது அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. அதுல 2 வகையான விசுவாசிகளின் பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. ஒரு வகையான விசுவாசிகளின் பட்டியல் விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டவர்கள். இன்னொரு வகையான விசுவாசிகள் விசுவாசத்தினாலே அநேக காரியத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே இழந்தவர்கள். கொடுக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் வேணும். வறுமையின் நடுவிலும் வெறுமையின் நடுவிலும் நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறோமா இல்லையா என்பதை பார்க்க தேவன் விரும்புகிறார். என்னை பசியினால் தேவன் வருத்துகிறார். என்னை ஆண்டவர் என்னை ஒரு பயங்கர நிலைக்குள்ளே தேவன் என்னை உட்படுத்தி அந்த சூழலின் நடுவில் தேவனுடைய கற்பனைகளின்படி நான் நடக்கிறேனா நடக்க மாட்டேனா என்பதை பார்க்கும்படிக்கு தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த மாலை வேளையில முதலாவது நான் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உடைய வனாந்தரங்களின் நடுவில் தேவனுடைய வசனங்களின்படி நீங்க நடப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4 கடைசி, வேகமாய் வாசிங்க. இல்ல
1 பேதுரு 4 கடைசி வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்களுடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவரிடத்தில் என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கணும். அங்கதான் தேவனை குறை சொல்லும் போல நமக்கு இருக்கும். அங்கதான் தேவனை விட்டு விலகி போகணும் போல இருக்கும். இந்த ஆண்டவருக்காக வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் என்று நம்ம சொல்லுகிற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்த தீர்மானங்களை, நம்ம எடுத்த உடன்படிக்கைகளை தூக்கி எரிஞ்சிடலாம் போல நமக்கு இருக்கும் அந்த நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆத்துமாவை ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தின்படி நான் நடப்பனா நான் நடக்க மாட்டேனா என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு பாருங்க, அந்த 2வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 8:2 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், ஒரு டூயல் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. ஒருத்தர் வாசிங்க. ரைட், வாசிங்க பிரதர். உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த அவருடைய வழியை நினைப்பாயாக. 40 வருஷம் வனாந்தரத்தில் தேவன் நடத்துறார். அங்க தேவன் என்ன கண்டுபிடிக்க விரும்புறாரு? தேவனுடைய கற்பனையின்படி நான் நடப்பனா நடக்க மாட்டனா அப்படிங்கிறத பார்க்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அதில் ஃபெயில் ஆயிட்டோன்னு சொன்னா 40 நாள் வனாந்தர வாழ்க்கை 40 வருஷமாய் நம்முடைய வாழ்க்கையில மாறும். 40 வருஷமாய் மாறும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வந்தது. எல்லா தேவ மனுஷருடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய தேவனுடைய கற்பனையின்படி நடப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அநேகர் நம்மை நிந்திப்பாங்க, அநேகர் நம்மை உதாசீனப்படுத்துவாங்க, அநேகர் நம்மை காரி உமிழுவார்கள், அநேக நம்மை அநேக நேரத்தில் அடிகளுக்கு நம்ம தப்ப வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குது. அடிகளுக்கு தப்பிச்சிருக்கிறேன். அசுத்தமான வார்த்தைகள் என் மீது கடந்து வந்திருக்கிறது. அவமானப்பட்டிருக்கிறேன். ரோட்ல நின்று அவமானப்பட்டிருக்கிறேன். சபை உடைக்கப்பட்ட நிலை. ஒரே வருஷத்துல திருச்சபையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 150-200 பேர் வெளியே போயிட்டாங்க. எப்படி இருந்திருக்கு சபை? அப்படிப்பட்ட ஒரு பயங்கர நேரம் வரும்போது உழைத்து விட்டுட்டே ஓடிடலான்னு நமக்கு இருக்கும். இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொல்லுகிறது போல இருக்கும். ஆனா அந்த இடத்துல தான் நம்முடைய ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கணும். ஏன்னா என்னுடைய வனாந்தரத்தின் முடிவு எனக்கு சிங்காசனம். ஆமே, என்னுடைய வனாந்தரத்தின் முடிவு எனக்கு ராஜ கிரீடம். என்னுடைய வனாந்தரத்தின் முடிவு நான் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அது ஒரு நாள் சிங்கப்பூர் தேசத்துல ஊழியர்களின் நடுவில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பாஸ்டர் செமினார்ல பேசுவதற்காக என்னை கெஸ்ட் ஸ்பீக்கராக என்னை அழைத்திருந்தாங்க. அங்க போய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அங்க இருக்கிற அத்தனை பேர் தமிழ் பாஸ்டர்ஸ். சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா தமிழ் பாஸ்டர்ஸ் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் இருக்கிற போது நான் அழுதேன். அவங்களுக்கு முன்னால் இருக்கிற போது நான் அழுதேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னைய நீங்க உயர்த்தி வச்சிங்க ஆண்டவரே. அடையாளம் தெரியாம, பெயர் தெரியாம என்னுடைய பட்டணத்துல என் பேர் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு என்னுடைய பட்டத்துக்கு வந்து, கோயம்புத்தூர் பட்டத்துக்கு வந்து இஸ்ரேல் சாந்தப்பான்னு சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நான் மறைந்து வாழ விரும்புகிறேன். என் ஆண்டவருக்காக என் ஆண்டவர் மேன்மைப்படவும், என் ஆண்டவர் பெருகவும், நான் சிறுகவும் தான் நான் விரும்புகிறேன். நான் மறைந்திருக்கணும்னு விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நானே அந்த இடத்துல நிற்கிற போது அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். எனக்கு ஊழியர்களாகிய உங்களுக்கு முன்னால செமினார்ல பேசுவதற்கு நான் கடந்து வந்திருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்னா, நான் அடைந்த அவமானமோ, நான் கடந்து போன நிந்தையான வாழ்க்கையும், நான் உடைக்கப்பட்ட சூழ்நிலையும், நான் சிறுமைப்பட்ட அந்த நிலையில தான் தேவன் என்னை உருவாக்கினார். அல்லேலூயா. உடைய வனாந்தரத்தில் தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க,
உடைய வனாந்தரத்தில் தான் பிரதர் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உடைய வனாந்தரத்தில் தான் தேவன் உங்களை உருவாக்குவார். உடைய வனாந்தரத்தில் தான் தேவன் உங்களை கண்டுபிடிப்பார். உடைய வனாந்தரத்தில் தான் தேவன் உங்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பாரு. உடைய வனாந்தரத்தில் தான் தேவனுடைய ஷேப் பண்ணுவாரு. உடைய வனாந்தரத்தில் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சிங்காசனத்துக்குரிய சகல தகுதிகளையும் உடைய வனாந்தரத்தில் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை முதலாவது மறந்துடக்கூடாது. ஆகவே என்னுடைய வனாந்தரத்தில் நான் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, தேவனுடைய கற்பனையின்படி நடப்பதற்கு நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யணும்? நான் ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நான் காத்துக்கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்பதை முதலாவது நம்ம மறந்துடக்கூடாது. இரண்டாவது, அதே வசனத்தை வாசிங்க. அந்த யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன சொல்றாரு? இவ்வளவு எல்லாவற்றின் நடுவிலும் நான் ஆண்டவரை பற்றி என்ன செய்யல? நான் குறை சொல்லல. இன்னைக்கு நம்முடைய வனாந்தரத்தில் நம்முடைய ஆண்டவரை பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எவ்வளவு தசம பாகம் கொடுத்தேன், என் ஆண்டவரை மறந்துட்டார். எவ்வளவு உண்மையாக இருந்தேன், என் ஆண்டவர் என்னை மறந்துட்டார். அவருக்கு எவ்வளவு ஊழியர் செஞ்ச தெரியுமா? ஆனால் தேவன் என்னை மறந்துட்டார். ஒரு நாள் என்னுடைய திருச்சபையில் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குடும்பம் சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அநேக நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் மாறுதல் இல்லை. எவ்வளவோ திருச்சபையில் உதவி செய்து பார்த்தோம், எவ்வளவோ அவங்களை தூக்கி எடுத்து பார்த்தோம், ஒன்றுமே நடக்கல. ஒரு நாள் ஒரு உபாச கூட்டத்துக்கு அந்த குடும்பம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், இவ்வளவு நாட்களும் இந்த தேவனுக்காக நாங்கள் நின்னோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. இனிமேல் நாங்கள் சபைக்கு வர மாட்டோம், இனிமேல் நாங்கள் சபைக்கு வர போறதில்லை, எங்களை ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றையும் செய்யலை, இன்னைக்கு ஜெபத்தை கேட்டால் ஒன்று செய்ய போறாரு. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். இவ்வளவு நாட்கள் தேவனோடு கூட இருந்தோம், ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யல. இந்த யோபு தன்னுடைய வாயை திறந்து தேவனை குறை சொல்லவில்லை. நம்முடைய வனாந்தரத்தில் பாருங்க, அதே யோபின் புஸ்தகம் 40வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோபு என்ன சொல்றாரு பாருங்க. 40வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் யார்? இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றான் என்று சொல்லி பார்க்க. இப்ப யோபு கிட்ட ஆண்டவர் வராரு. இப்ப ஆண்டவர் அவனிடம் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ ஆண்டவர்கிட்ட வழக்காட வரையா? வா. நீ ஆண்டவருக்கு புத்தி சொல்ல பார்க்கறியா? வா. அப்படி வனாந்தரத்தில் தான் தேவனோடு கூட என்ன செய்யணும்? வழக்காடுகிறோம். நம்முடைய வனாந்தரத்தில் தான் தேவனுக்கே புத்தி சொல்லுகிறவளாய் மாறுகிறோம். இந்த யோபு பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த வனாந்தரத்தில் நீ என் கூட வழக்காடணுமா? எனக்கு உத்தரவு சொல்லு. இந்த வனாந்தரத்தில் எனக்கு நீ புத்தி சொல்லணும்னு நினைக்கிறியா? பேசு. ஆனா யோபு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்கு அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை நான் பொத்திக் கொள்ளுவேன். என் கையினால் என்னுடைய வாயை என்ன செய்வேன்? ஒரு வனாந்தரத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு சபைக்கு நீ சொல்லுவ சொன்னேன், சில இடத்துல கையை வச்சா கூட வார்த்தை புடுங்கிட்டு வந்துருன்னா துணியை பந்து மாதிரி சொல்லி வாயில வச்சுக்கண்ணே. I should not talk anything against my God in my wilderness. அடி வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பேசிவிடாதபடிக்கு அடி வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். யோபுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். எதுக்கு இதை எழுதினார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கணுங்கிறது தான் தேவன் எழுதியிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் வேஸ்டா எழுதுறது கிடையாது. வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவம் கூட ஆண்டவர் எதையும் வேஸ்டா எழுதல, எல்லாவற்றையும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் எழுதியிருக்கிறார். இந்த யோபு முதலாவது பாவம் செய்யவில்லை. இரண்டாவது, இந்த யோபு என்ன செய்கிறார்? தேவனுக்கு விரோதமாய் பேசிவிடாதபடிக்கு தன்னுடைய வாயை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், என் கையை வச்சு என்னுடைய வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். அதுக்கு பதிலா அவர் இன்னொன்னு பேசினார்.
என்ன பேசினார்னா 42வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் பாருங்க. அவர் என்ன பேசுறாரு? அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, தேவரீ சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே நீங்க ரொம்ப ஞானமா தான் செய்வீங்க, அது எனக்கு வனாந்தரமாக இருந்தாலும் சரி. ஆண்டவரே நீங்க ரொம்ப ஞானமா தான் செய்வீங்க, அது எனக்கு வெறுமையாக இருந்தாலும் சரி. ஆண்டவரே நீர் ஞானமா தான் செய்வீங்க, அதில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனாலும் சரி, நீங்க தப்ப செய்ய மாட்டீங்க ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, நம்முடைய வனாந்தர நேரம் அப்படி நமக்கு தெரியாது. பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தெரியாதுங்க. சாதாரண மனிதர்கள் தானே நம்ம. பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா அப்படித்தான். யோபு அருமையான யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீங்களான்னா, அந்த யோசேப்பு ஒரு வனாந்தரத்தின் நடுவில் கடந்து போனவர். அந்த யோசேப்பு நல்ல கவனிங்க, 17 வயதுல, ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, 17 வயதுல ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்தை சொன்னதா அவருக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. தன்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு கடந்து போனாரு, அடிச்சு குழியில போட்டாங்க. நான் ஒரு ஃபில்மை பார்த்தேன், அந்த யோசேப்பு குழியில போடுறாங்க. அவன் உள்ள போகும்போது கத்துறான், அண்ணா வேண்டாண்ணா, குழியில போடாதீங்க. கடைசி பையன், அழகான பையன். சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க, சொப்பனக்காரன் வரான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் நாம் பார்க்க போறோம். அவனை குழியில போடுறாங்க. அங்க சொல்றான், ஐயா அண்ணா வேண்டாண்ணா வேண்டாண்ணா வேண்டாண்ணா. அந்த பில்மில் இப்படி பார்த்தேன், அவனை உள்ள போட்டாங்க. குழிகள் உட்கார்ந்து இருக்கிறான். உள்ள எலும்புகள், செத்து போன மிருகங்களுடைய எலும்புகள் கிடக்கு, விஷப்பூச்சிகள் அங்க இருக்கு, பயங்கர குப்பை இருக்கு, அது நடுவில் இருக்கிறான். மேல ஒரு சின்ன ஒரு ஓட்டை, அதை விட இப்படி பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான் இந்த அருமையான யோசேப்பு. அப்படி இறுதி எப்படி இருந்திருக்கும்? அவனை வெளியெடுத்து சொந்த சகோதரர்கள் அவனை வெலை பேசுறாங்க, கண்ணுக்கு முன்னால வெலை பேசுறாங்க. எப்படி இருந்திருக்கும்? அவனை வாங்கி கொண்டு போகிற அந்த மீதியானியர்கள் போய் போத்திபார் இடத்துல லாபம் வச்சு விற்கிறாங்க, கண்ணுக்கு முன்னால பேசுறாங்க வேலை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கண்ணுக்கு முன்னால் என்னை வேலை பேசினா நான் என்ன சொல்லுவேன்? கண்ணுக்கு முன்னால் என்னுடைய சகோதரர்கள் என்னை வேலை பேசினா நான் என்ன சொல்லுவேன்? தர்பியான இந்த யோசேப்பு மௌனமாய் கடந்து போகிறான். போர்த்திபாருடைய வீட்டுக்கு போனான், அநியாயமாய் பழி சாட்டப்பட்டான், சிறைச்சாலைக்கு வந்தான். சிறைச்சாலையில் அநேக நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் என்னுடைய ஊழியர்கள் நடுவில் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போனா நீங்க எல்லாம் என்னை பார்க்க வருவீங்களான்னு கேட்டேன். நான் ஜெயிலுக்கு போனா நீங்க எல்லாம் என்னை பார்க்க வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அங்க ஒரு பாஸ்டர் சொன்னாரு, உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு வராது பாஸ்டர் அப்படின்னாரு. நான் மறுபடியும் திருப்பி கேட்டேன், நான் ஜெயிலுக்கு போனா நீங்க என்னை பார்க்க வருவீங்களான்னு கேட்டேன். அவர் மறுபடியும் சொன்னாரு, உங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்காது பாஸ்டர் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போனா நான் வரமாட்டேன்னு அர்த்தம். நீ ஜெயிலுக்கு போனா நான் வரமாட்டேன். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ அவனோடு கூட இருந்தான். ஐயா, ஊழியக்காரன் சிறைக்கு வரமாட்டான் என்னை பார்க்கறதுக்கு, என் தேவன் என்னோடு கூட உள்ள உட்கார்ந்து இருப்பாருங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட உள்ள உட்கார்ந்து இருப்பார். 7 மடங்கு அக்னி சூளையின் நடுவில், 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி சூளையின் நடுவில் தேவனுக்காக வீரம் பாராட்டி கொண்டிருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உள்ள போன போது 3 பேராய் உள்ள போனாங்க. என் தேவனோ 4வது நபராய் அந்த அக்னி சூளை நடுவில் உலாவுகிறவராய் இருந்தார். நீங்க இருக்கிற வனாந்தரத்தில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார்ங்கிறத மறக்காதீங்க. நீங்க இருக்கிற வனாந்தரத்தின் நடுவில் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. சிறைச்சாலைகளை யோசிப்பு இருந்தான், கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். உள்ள ஒரு பானபாத்திரக்காரே, ஒரு சுயம்பாகி கனவு கண்டு வந்து சொன்னாங்க. இந்த அருமையான யோசிப்பு சொன்னாரு, பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ விடுதலையாக போற, ராஜா கிட்ட போவ, ராஜா கிட்ட என்னை பத்தி சொல்லு, ராஜா கிட்ட என்னை பத்தி சொல்லு. அநியாயமா உள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் ஒரு தப்பு மண்ணுல, அவனை வெளியே கொண்டு வாங்க, ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னா. அப்படி உள்ள எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. ஒரு விடுதலையின் தாகம்,
ஒரு விடுதலையின் ஆசை அவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதே போல அந்த பானபாத்திரக்காரன் போறான். யோசேப்புக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. பானபாத்திரக்காரன் போறான், மறக்காம ராஜாட்ட சொல்லுவான், நாளைக்கு எனக்கு விடுதலை. பானபாத்திரக்காரன் போயிட்டான். யோசேப்பு உட்கார்ந்து விடுதலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நான் சின்ன பையனாக்கும் போது எங்க அப்பா கிட்ட என்ன செய்வேன்னா, டாடி எனக்கு ஒரு ஸ்லேட் பென்சில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கடைக்கு போறதுன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். வீட்டுக்கு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கள் அப்பா போயிருப்பாரு கடையில் சாமானை வாங்கிட்டு இருப்பாரு. கதவுக்கு பின்னால் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்கள் அப்பா இப்போ ஜாமானம் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு, எனக்கு பென்சில் வாங்குறதுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். யோசேப்பு பானபாத்திரக்காரே ராஜாவுக்கு அந்த பானத்தை ஊத்துகிற ஒரு நேரம் வரும்போது இந்த யோசேப்பு முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த பானபாத்திரக்காரனுக்கு என்னை பத்தி ஞாபகப்படுத்துங்க, ராஜா கிட்ட பேசணும், எனக்கு ஒரு விடுதலை தரணும். ரொம்ப நாள் இந்த சிறைச்சாலைகள் நான் இருக்கிறேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள், 2 நாள், 1 வாரம் ஆச்சு, 1 வாரம் 2 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, 2 மாசம் 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருச்சு. மறக்கப்பட்டு போனான். எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஒரு நாள் ஒரு விடுதலை வந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் கொடுத்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அன்னைக்கு யோசேப்பு சொன்னாரே, நீங்கள் என்னை விற்று போட்டதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரட்சணை செய்யும்படிக்கு தேவனே இந்த பாதையில நடத்திட்டு வந்தார். ஐயா, அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வனாந்தரத்துல கர்த்தர் உங்களை வழி நடத்துவாரு. ஒருவேளை உங்களுடைய வனாந்தரம் உடைய அழிவை போல உங்களுக்கு தெரியும், உடைய வனாந்தரங்கள் உடைய சரிவை போல உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும். ஆனா வனாந்தரம் நீங்க இருக்கிற நேரத்தில், வனாந்தரத்தின் நடுவில் இருக்கிற நேரத்தில் அது உங்களுக்கு சரிவை போல தோன்றினாலும் வனாந்தரத்தின் முடிவோ சிங்காசனமாய் காணப்படுகிறது. வனாந்தரத்தின் முடிவு சிங்காசனம், வனாந்தரத்தின் முடிவு தேவனுடைய தரிசனம் நிறைவேறுதல், வனாந்தரத்தின் முடிவு என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் நிறைவு, வனாந்தரத்தினுடைய முடிவு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சொப்பனத்தின் நிறைவேறுதல். அது அவன் குழியில கிடக்கிறான், விற்கப்படுகிறான், 2வது முறை விற்கப்பட்டான், அநியாயமாய் பழி சாட்டப்பட்டான், சிறைச்சாலைக்கு கடந்து போனான். ஆனா அங்க நடந்து கொண்டிருந்தது என்னன்னா, தேவன் கொடுத்த அந்த சொப்பனமும் அந்த தரிசனமோ அவனை தள்ளிக்கொண்டே போகிறது. எதற்கு நேராகனா, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற சிங்காசனத்துக்கு நேராக. உடைய வனாந்தரம் உடைய வனாந்தரங்கள் அல்ல, அதோடைய சிங்காசனத்துக்கு போகிற வழி என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு தேவனை கொண்டு போகிற ஒரு பாதை அது. இந்த அருமையான யோபு முதல்ல செய்த காரியம், தேவனுக்கு முன்னால பாவம் செய்யல. 2வது, தன்னுடைய வனாந்தரத்தின் நடுவில் தேவனுக்கு முன்னால பேசிவிடக் கூடாது என்பதற்கு தன்னுடைய கரத்தினாலே தன்னுடைய வாயை பொத்திக் கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். 3வது காரியம், அங்க ஒரு காரியம் நடக்குது. அருமையான தேவானாகிய எலிப்பாசையும் அவருடைய சிநேகிதரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார். 41, 42 அதிகாரங்களில் அது எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய தாசனாகிய யோபு என்னை குறித்து நீங்கள் அவன் நிதானமாய் பேசுனதை போல நீங்கள் பேசவில்லை, ஆகவே உங்கள் மேல எனக்கு ஒரு கோபம் விழுகிறது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்ணுங்க? 8வது வசனம் பாருங்க, 42:8 பாருங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபோ உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. வனாந்தரத்தின் நடுவில் நிதானம் வேணும். வனாந்தரத்தின் நடுவில் நிதானமா பேசணும். இந்த யோபு நிதானமாய் பேசுகிறான். அவன் செய்கிற காரியம் என்ன? நல்லா கவனிங்க. 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 காளைகளையும் கொண்டு போய் இந்த யோபுனுடைய கரத்தில் கொடுத்து சர்வாங்க தகன பலி இடும்படிக்கு கொண்டு வராங்க. யோபுடைய நிலை என்ன? மரண போராட்டம். யோபுடைய நிலை என்ன? மரணத்தின் விளிம்பிலே அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மரணத்தின் விளிம்பிலே இருக்கிற அந்த யோபு ஒருவேளை தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபிக்க முடியுமா? அந்த யோபு 7 காளைகளையோ 8 ஆட்டுக்கடாக்களையோ தகன பலி செலுத்த முடியுமா? நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் இதை செஞ்சார் தெரியுமா? 1வது அதிகாரத்தில் இந்த யோபு அதை செய்த மனிதன். நல்லா இருந்த போது தேவனுக்கு நல்ல ஊழியம் செஞ்சார்.
ஆனா வனாந்தரத்துக்கு வந்தபோது தேவன் அவனை மறுபடியும் பார்க்கிறார். அவன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியா செய்யறானா? அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை சரியா செய்யறாங்களா? ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். இந்த யோபுவை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் நல்லா திடகாத்திரமாயிருந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய லக்கத்திற்கு தக்கதாக அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தின ஒரு தெய்வ மனிதன் இந்த அருமையான யோபு. ஆனா இப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போனது மட்டும் இல்ல, சரீரமும் சேர்ந்து போச்சு. சரீரமும் சேர்ந்து போச்சு. இப்படிப்பட்ட இந்த நிலையிலே யோபுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை மறுபடியும் தேவன் கொடுக்கிறார். அவன் செய்யறானான்னு பார்க்கறதுக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் அவன் என்ன செய்கிறாரு? அவன் தகன பலியாய் செலுத்தி தன்னுடைய சிநேகிதருக்காய் செபிக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லு பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்க போறோம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுக்கு முன்னால் இருக்கிற வரிகள் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். பார்க்கிறாரு, ஒரு பயங்கர ஒரு கருவழிந்து போன ஒரு முகம், அது உருவழிந்து போன ஒரு சரீரத்தை உடையவனாய் இருக்கிற அந்த யோபு என்ன செய்யறாரு? அந்த கடினமான நிலை நடுவிலும் அந்த உருவழிந்து போன அந்த சூழலின் நடுவிலும் தேவன் தனக்கு தந்த அந்த ஊழியத்தை என்ன செய்யல? அவர் விடவே இல்லை. தேவன் தனக்கு தந்த வேலையை அந்த அருமையான யோபு விடாதபடிக்கு அவன் கடைபிடிக்கிறவனா இருக்கிறான். அவன் தகன பலிகளை செலுத்தி தேவனிடத்திலே தொழுது கொண்டு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்கிற போதே ஆண்டவர் இந்த யோபின் முகத்தை பார்த்தார். ஐயோ, என்னுடைய மனுஷன் பாவம். இவ்வளவு பயங்கர நிலைகள் வருகும் போது கூட, இவ்வளவு பயங்கர சூழ்நிலை வரும்போது கூட என் தாசன் எனக்காக வாழுகிறானே, என்னுடைய ஊழியத்தை செய்கிறானே, அவனுக்கு நான் கொடுத்த வேலையை அவன் ஒழுங்கா இன்றைக்கு வரைக்கும் இந்த மரணத்தின் விளிம்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையின் நடுவில் கூட என்னுடைய ஊழியத்தை அவன் செய்கிறானே என்று சொல்லி கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாரு. அன்றைக்கு தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்படி முடிவு என்ன? எல்லாம் 2 மடங்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாத்தையும் டபுள் டபுளா கொடுத்தவரு பிள்ளைகளை மட்டும் சிங்கிளா கொடுத்துட்டார். எல்லாமே டபுளா கொடுத்தார். எத்தனை எப்படி கொடுத்தாரு? 6000 ஆடுகள், 7000 ஆடுகள் எல்லாம் டபுளா கொடுத்துட்டாரு. ஆனா பிள்ளைக்கு மட்டும் எத்தனை? சொல்லுங்க, பிள்ளைக்கு மட்டும் எத்தனை? அதே எண்ணிக்கை தான். ஏன் சொல்லுங்க? ஏன்? எல்லாத்தையும் டபுளா கொடுத்து பிள்ளைகளையும் டபுளா கொடுத்தா 1:1 தான். 1:1 தான். ஆனா எல்லாத்தையும் டபுளா கொடுத்து பிள்ளைகளை மட்டும் சிங்கிளா கொடுத்ததுனால 1:2 மாறுகிறது. ஒருவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடு இருந்துச்சு, இப்ப 2 ஆடு ஆயிடுச்சு. ஒரு பிள்ளை இருந்தா இப்ப 2 பிள்ளை ஆயிட்டான். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு எத்தனை ஆடு? ஒரு பிள்ளையா இருந்த போது ஒரு ஆடு, இப்ப ஒரு பிள்ளையா இருந்தவ இப்ப 2 பிள்ளையா மாறினா ஆடு எத்தனையா மாறிச்சு? 2 ஆடு. இப்ப ஒருத்தருக்கு எத்தனை ஆடு? பழையபடி ஒரே ஆடு தான். ஆனா இப்ப என்ன நடக்குது? ஒரு பிள்ளை ஒரு ஆடு, இப்ப அதே மாதிரி ஒரு பிள்ளை 2 ஆடு. எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். அந்த அருமையான யோபு மட்டும் இல்ல, அவருடைய சந்ததிகளும் சேர்ந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரம் முடிஞ்சதுனால நான் முடிக்கிறேன். உடைய வனாந்தரத்துல ஜாக்கிரதை உள்ளவங்களாயிருங்க. உடைய வனாந்தரத்துல தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுக்கு ரொம்ப கவனமாயிருங்க. உடைய வனாந்தரத்தின் நடுவில் தேவனை குறித்து குறை சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உடைய வனாந்தரத்தின் நடுவில் ஆண்டவங்களுக்கு கொடுத்த ஊழியங்களை குறையில்லாம செய்யுங்க. அது மாத்திரமல்ல, உடைய வனாந்தரங்கள் உடைய முடிவு அல்ல, உடைய வனாந்தரம் உடைய பெருக்கத்தின் ஆரம்பம். ஆமென். உடைய வனாந்தரம் உடைய பெருக்கத்தின் ஆரம்பம். உடைய வனாந்தரனுடைய வாழ்க்கையின் முடிவல்ல. எந்த ஊழியக்காரன் ஒருவேளை இந்த மாலை வேளையில ஊழியர்களாய் இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்களானா, ஊழியம் செய்கிறவர்களாய் இந்த இடத்துல கடந்து வந்து உங்க வாழ்க்கை வனாந்தரத்துக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று நீங்க சொல்லுவீர்களானா, ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்குது அப்படி நீங்க சொல்லுவீங்களானா, இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன செய்தியை நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். உடைய வனாந்தரம் உன் வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல, உடைய வனாந்தரம் உடைய பெருக்கத்தின் ஆரம்பம். உடைய வனாந்தரம் உங்க வாழ்க்கையின் முடிவல்ல, உடைய வனாந்தரம் உங்க சிங்காசனத்துடைய பாதை.
வனாந்தரம் ஒரு பெரிய மேன்மைக்கு உங்களை கொண்டு போகிறதுங்கிறத இந்த மாலை வேளையில நாம் விளக்கிக் கொள்ளுவோம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்களை துதித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, திடீரென்று சொல்லி கடந்து வந்த சரிவு அப்படி வாழ்க்கையுடைய அழிவுக்காக அல்ல, அப்படி 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் கர்த்தர் வைத்த ஒரு திட்டம் என்பதை அறிந்து இந்த யோபு தன்னை காத்து கொண்டதை போலவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் வனாந்தர வாழ்க்கையில நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆத்துமாவை நாங்கள் காத்துக்கொள்ளவும், தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுல கவனமுள்ளவர்களாக இருக்கவோ, வாயினாலே நாவினாலே உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளவோ, தேவனுக்கு கொடுத்த ஊழியங்களை உண்மையோடு உத்தமத்தோடு கூட நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படவோ ஆண்டவர் ஒரு கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அவருடைய வல்லமையுள்ள கரத்திலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வருகிறேன். யாரெல்லாம் ஒரு வனாந்தரத்தில் நின்று கொண்டு ஏனுடைய வாழ்க்கை இந்த வனாந்தரம், ஏனுடைய வாழ்க்கை இந்த வெறுமை, ஏன் எனக்கு அவமானம், ஏனுடைய வாழ்க்கையில நிந்தை, ஆண்டவரோடு கூட சரியாதானே இருக்கிற, ஆண்டவரோடு கூட சரியாதான் நடக்கிற, ஒழுங்காதான என்னுடைய காணிக்கைகளை கொடுக்கிற, ஒழுங்காதான தேவனை ஆராதிக்கிற, ஒழுங்காதான தேவனுக்கு முன்னால இருக்கிற என்கிற கேள்வியோடு கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாலைவேளையிலே என் தேவனாகிய கர்த்தரை தட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை செலுத்துவோம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் தேவ சித்தம் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். ராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாட. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சத்தம், தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாடைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணி. கஷ்டமெல்லாம் கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும். எல்லாரும் சொல்லுவோம், கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடு. இன்னும் ஒரு விசை சொல்லும், கஷ்டமெல்லாம் கஷ்டம் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி தொலையும் ஓர் நாள், நம் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். உங்க கஷ்டம் எல்லாம் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இறுதியான ஜெபத்தை செய்து
ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, இப்படி தாசன் மூலமாக இந்த மாலை வேளை எங்களோடு கூட நீ இடைப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் குறித்து ஆண்டவரே எங்களோடு கூட நீ இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நடந்து செல்லுகின்ற இந்த பாதைகள் ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தை குறித்து நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, இந்த வனாந்தரத்தின் பாதைகளை கண்டு நாங்கள் பயந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, இது ஒரு நிரந்தரம் அல்ல, இது ஒரு நிரந்தரம் அல்ல என்று சொல்லி ஒரு சிங்காசனத்தை நோக்கி நடந்து செல்கின்ற பாதைகள் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே தகப்பனே, இந்த பாதைகளின் வழியாக எங்களோடு கூட நீர் கரம் பிடித்து நடத்துகிறவராக எங்களோடு கூட இருக்கிறே கர்த்தாவே. சிறைச்சாலை இருந்த கர்த்தாவே, அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தீர் ஆண்டவரே. யோபுனுடைய வாழ்க்கையில் யோபுவோடு கூட எல்லா சூழ்நிலையும் இடைப்பட்டதை போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட நீ இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எல்லையை நாங்கள் தொடுவது வரையிலும் ஆண்டவரே எங்களை அழைத்து செல்வதற்கு கர்த்தாவே எங்களோடு கூட நீ வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தாவே மீண்டுமாய் ஒரு விஷயம் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் மறுதளித்து விடாதபடிக்கு, உம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை பார்த்து நாங்கள் முறுமுறுத்து விடாதபடிக்கு, எங்கள் இருதயத்தில் கூட ஆண்டவரே உம்மை நினைத்து கர்த்தாவே நாங்கள் கோபப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு கேள்வி எங்கள் இருதயத்திலிருந்து எழும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே எங்களை இன்னுமாய் நீ கர்த்தாவே இன்னுமாய் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் செய்து கொடுத்த உம்முடைய தாசரை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தில் கர்த்தாவே அவரோடு கூட இம்மட்டுமாய் நீ வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தாசரை கொண்டு ஆண்டவரை நீ செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கூட கர்த்தாவே நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய கர்த்தாவே ஆவிக்குரிய தகப்பனுக்காய் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள 3 நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரம் அவரோடு கூட இருந்து கர்த்தாவே மீண்டுமாய் இந்த இடத்திலே வந்து சேர்ப்பது வரையிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் மீட்டுக்கொள்ளி நம்முடைய கரம் அவரோடு கூட இருந்து கர்த்தாவே பிரயாணத்தை நீர் வாய்க்க செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தாவே நீ பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் கேட்ட வார்த்தையை நாங்கள் விசுவாசமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட தைரியமாய் நாங்கள் செல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாய் நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் வல்லமைகளும் வரங்களும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் வழி நடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய திருச்சபைகளோடு கூட இருந்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக, ஆமென். சமாதானத்தோடு கூட புறப்பட்டு கடந்து பொங்கல். சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட கடந்து வருவாராக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நாங்கள் கடந்து போகிற எவ்விடத்திலும் உங்களோடு கூட கடந்து வந்து நீங்கள் கை செய்கிற காரியங்களை ஒரு ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.